Daily. Taste the Daily. திமுகவின் தேர்தல் வாக்குறுதி 181 ஆட்சிக்கு வந்தால் பணி நிரந்தரம் செய்வோம் என்று கூறிவிட்டு ஆட்சி முடியும் வரை ஏமாற்றிவிட்டதாக கூறி 5வது நாளாக பகுதி நேர ஆசிரியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பாக போராட்ட களத்திலிருந்து நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் தரும் நேரலையை தற்போது பார்க்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், தொடர்ந்து போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது, களத்தில் இருக்கிறீர்கள், விவரங்கள் என்ன? கண்டிப்பாக மஞ்சுளா, நாம் தற்போது சென்னை டிபிஐ வளாகம் என்று சொல்லக்கூடிய நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கல்வித்துறையினுடைய தலைமை அலுவலகத்தினுடைய இயக்குநர் அலுவலகத்துக்கு முன்பாக இருக்கிறோம். அதாவது பகுதி நேர ஆசிரியர்கள் திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி எண்ணாக இருக்கக்கூடிய 181 நிறைவேற்றிட வேண்டும். அந்த வாக்குறுதியில் அவர்கள் அளித்த வாக்குறுதி என்னவென்றால் அவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படும் என்கிற வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். ஏறக்குறைய ஆட்சி முடிவதற்கு இன்னும் 2 அமாவாசைகள் 2 மாதங்கள் கூட இல்லை. இந்த தருணம் வரை அந்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. அதனால் அவர்கள் 5வது நாளாக தங்களுடைய காத்திருப்பு போராட்டத்தையும் டிபி அலுவலகத்தை முற்றுகையிட போராட்டத்தையும் முன்னெடுத்திருக்கிறார்கள். ஏராளமான பெண் ஆசிரியர்கள் இங்கே இருக்கிறார்கள். ஏற்கனவே அந்த 181க்கு மாலை அணிவித்து நூதன முறையிலே போராட்டம் செய்தார்கள். அதன் பிறகு அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். இன்றைக்கு பெண் ஆசிரியர்கள் அனைவருமே 181 என்கிற தமிழக அரசே தேர்தல் வாக்குறுதி எண்ணை 181 நிறைவேற்ற வேண்டும் என்று அவர்கள் தலையிலே கிரீடங்களையும் அதே போன்று பதாதைகளையும் அதே போன்று தங்களுடைய கோரிக்கை நிறைவேற்ற வலியுறுத்தி கைகளிலும் அதே போன்று உடல் முழுவதும் அவர்கள் அந்த 181 வரைந்து கொண்டு நூதனமான முறையிலே ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய காத்திருப்பு போராட்ட பகுதிக்கு முன்பாக பொங்கல் பானையை வைத்து 181 என்கிற அந்த கோரிக்கையை இந்த அரசு எங்களுக்கு நிறைவேற்றிட வேண்டும் என்கிற அந்த ஒரு வரைபடத்தையும் அவர்கள் வரைந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். திமுக அரசு தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்திலே இந்த ஆசிரியர்கள் 12,500 பேர் தமிழகம் முழுவதுமாக இருக்கிறார்கள். அவருடைய வாக்குகளை பெற்றிருக்கிறது, ஆட்சி அமைத்திருக்கிறது. ஏறக்குறைய 4.25 ஆண்டுகளாக இவர்களை வஞ்சித்திருக்கிறது. தற்போது கூட 5 நாட்களாக அவர்கள் போராடி வருகிறார்கள். அந்த கோரிக்கைக்கு செவிசாய்க்கவில்லை. யாரும் அழைத்து பேசி உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை. நாளை தினம் போகி பண்டிகை தொடங்கவிருக்கிறது. இந்த பொங்கல் பண்டிகை தினத்திலே கடவுளுக்கு நிகராக போற்றப்படக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் வீதியிலே இறங்கி போராடக்கூடிய ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். தங்கள் குடும்பங்களை, கணவரை இழந்து பெற்றோர்களை அவர்கள் தற்போது வீட்டிலே விட்டுவிட்டு பிள்ளைகளை விட்டுவிட்டு வீதியில் இறங்கி போராட வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் நம்மோடு இணைகிறார்கள். சார், இந்த வேதனை எப்படி இருக்கு? அரசு சொன்ன வாக்குறுதி இன்று காற்றில் பறக்க விடப்பட்டிருக்கிறது, அதை பத்தி சொல்லுங்க. வணக்கம் சார், என் பேர் மணி, நான் தஞ்சாவூர் மாவட்டம். நாங்கள் 2012 அப்பாயின்மெண்ட் ஆனது 16,546 பேர் அப்பாயின்மெண்ட் ஆயிருந்தோம். ஆனால் இப்போ ஒர்க்கிங்கில் இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா 12,000 பேர் தான் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா நிறைய பேர் வயது மூப்பின் காரணமாக ரிட்டையர் ஆகிட்டாங்க, நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. இந்த வேலையால் நல்ல குடும்பத்தை காப்பாற்ற முடியலை அப்படிங்கிறதுனால வேலையை விட்டு போயிட்டாங்க. இப்போ நாங்கள் இருக்கிறது மிச்சம் 12,546 பேர் தான் இருக்கும். இந்த திமுக அரசு இந்த ஆட்சிக்கு அமைவதற்கு முன்னால் நாங்கள் இதே போல பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தினப்பெல்லாம் எதிர்கட்சியாக இருந்த பொழுது எங்கள் கரங்களை பற்றி கொண்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கட்டாயமாக உங்களை பணி நிரந்தரம் செய்வோம், கவலைப்படாமல் கலைந்து செல்லுங்கள் என்று எங்களுக்கு போராட்ட களத்தில் ஆதரவு அளித்தார்கள். திமுகவின் முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் எங்களுடைய பல்வேறு கட்ட போராட்டங்களிலும் ஒவ்வொரு முறையும் ஆதரவு தெரிவித்தார்கள். அதே போல நாங்கள் தொடர்ந்து அவர்களை பின்னோக்கி சென்றோம். அவர்கள் தேர்தலின் பொழுது எங்களுக்கு தேர்தல் வாக்குறுதியாக 181 என்ன கூறினார்கள் என்றால், நாங்கள் ஆட்சிக்கு கழக ஆட்சி அமைந்தவுடன் பகுதி நேர ஆசிரியர்கள் கட்டாயம் பணி நிரந்தரம் செய்யப்படுவார் என்று அறிவித்தார்கள். ஆனால் அது மட்டுமல்லாமல் உங்கள் தொகுதி ஸ்டாலின் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் நாங்கள் ஆட்சி அமைந்தால் 100 நாட்களில் உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்றார்கள். இதுவரை 4.5 ஆண்டுகளாக நாங்கள் சந்திக்காத நேரமே இல்லை. அமைச்சராக இருக்கட்டும், அதிகாரிகளாக இருக்கட்டும், தொடர்ந்து பல்வேறு முறைகள் நாங்கள் சந்தித்து எங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி ஒவ்வொரு முறை சந்திக்கும் போதெல்லாம் நம்பிக்கையான வாக்குறுதிகளை கொடுத்து அமைச்சரானவர் படிப்படியாக உங்களுக்கான கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்றார். அதிகாரிகளோ உங்களுக்கான கோப்புகள் நடைமுறையில் இருக்கிறது, உங்களுக்கான வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, மிக விரைவாக உங்களுக்கான நல்லது நடக்கும் என்று சொல்லி எங்களை அனுப்பி வச்சுட்டே இருந்தாங்க. நாங்கள் பல்வேறு கட்ட போராட்டங்கள் பண்ணிட்டோம். ஜூலை 8ஆம் தேதி கூட தொடர்ந்து ஒரு 12 நாள் போராட்டத்தை முன்னெடுத்தோம். அதன் பிறகு கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி 1 நாள் அடையாள உண்ணாவிரதத்தை இருந்தோம். இப்போ தொடர்ந்து 5 நாட்களாக இங்கே இருக்கோம். வெள்ளிக்கிழமை கூப்பிட்டு எங்களை பேச்சுவார்த்தைங்கிற பேரில் கூப்பிட்டு பேசினாங்க. கலைஞ்சு போங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும்னு அதே தான் பழைய கதையை தான் சொன்னாங்க. அதிகாரிகள் எப்பொழுதும் சொல்லக்கூடிய ஒரே பதிலாக தான், உங்களுக்கான வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, நீங்கள் கலைஞ்சு செல்லுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொன்னாங்க. ஆனால் இதுவரைக்கும் எந்த விதமான நல்லது செய்வதற்கான முன்னெடுப்புகள் எதுவுமே தெரியல. இந்த ஆட்சி இன்னும் முடிவதற்கு 100 நாள் மட்டும்தான் இருக்கு. அதுக்குள்ள எங்களுக்கு நல்லது நடக்குமா அப்படிங்கிறது தெரியாத காரணத்தினால தொடர்ந்து 5 நாளாக நாங்கள் டிபிஐ முற்றுகை போராட்டத்தில் வந்திருக்கோம். இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இல்லை. அதனால தொடர்ந்து போராட்டத்தை நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு இந்த மாதிரி பதாதைகளோட இருக்கீங்க,
பொங்கல் பானையெல்லாம் வச்சிருக்கீங்க. என்ன போராட்டத்தினுடைய அடுத்த கட்டம் என்ன உங்களுக்கு நகர்? முதல் நாளிலேயே எங்கள் போராட்டத்தை அரசுக்கு நாங்கள் கடந்த காலங்களில் இருந்ததைப் போல அமைதியாக இருக்க மாட்டோம். எங்களுடைய போராட்டத்தை ஒவ்வொரு நாளும் விதவிதமாக அரசுக்கு நெருக்கடி தரக்கூடிய அளவில் மாற்றிக்கொண்டு இருப்போம் என்பதை வெளிப்படுத்தியிருக்கிறோம். அதைத் தொடர்ந்து நேற்றெல்லாம் கூட கடந்த போராட்டத்தின் போது இறந்து போன பார்த்தசாரதி அவர்கள் நினைவாக இறந்து போன எங்களுக்கு எதுவுமே செய்யவில்லை, நாங்களே எங்களை பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அரசின் ஒரு பகுதியாக நாங்கள் செயல்பட்டாலும் கூட அரசிலிருந்து வழங்கக்கூடிய எந்த ஒரு நிவாரண உதவிகளும் எங்களுக்கு வழங்கப்படுவதில்லை என்பதை எடுத்து காட்டினோம். அதுபோல குடுகுடுப்புக்காரன் நல்ல காலம் பிறக்குது என்கிற விஷயத்தில் எங்களுக்கு நல்ல காலமே பிறக்காதா என்கிற கேள்வியையும் ஒரு சிறு நாடகத்தின் மூலம் வெளிப்படுத்தினோம். இன்றைக்கு பாரத மாதாவில் வேஷமிட்டு 181 நீங்கள் மறந்து போயிருந்தாலும் நினைவுபடுத்தக்கூடிய வகையில் தேர்தல் அறிக்கை 181, அதாவது பகுதி நேர ஆசிரியர்களை பணிநிரந்தரம் செய்வோம் என்று நீங்கள் சொன்ன அந்த தேர்தல் அறிக்கையை நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று இன்றைக்கு செய்திருக்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக இன்னும் 2 நாட்களில் பொங்கல் வரப்போகிறது. பொங்கல் எங்களுக்கும் காவல்துறைக்கும் பொங்கலானது இங்கு சென்னையிலே நடக்கப் போகிறதா இல்லை நாங்கள் வீட்டிற்கு சென்று நடத்த வேண்டும் என்பதை அரசு இன்றைய முடிவு செய்ய வேண்டும். நாங்கள் எல்லாவற்றிற்கும் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை மிக விமரிசையாக கொண்டாடுகிற அரசு எங்களுக்கான அந்த பொங்கல் விழாவை கொண்டாட முடியாத அளவிற்கு இன்றைக்கு எங்களை இங்கே தெருவில் இறங்கி போராட வைத்திருக்கிறார்கள். இந்த போராட்டம் இதோடு நின்றுவிடப் போவதில்லை. ஏதோ நாங்கள் வந்திருக்கிறோம், கூடியிருக்கிறோம், எங்களை காவல்துறை 12 மணி அளவிலே கைது செய்கிறது, மண்டபத்தில் அடைக்கிறது, 6 மணிக்கு விட்டு விடுகிறது, நாங்கள் எல்லாம் சென்று விடுவோம் என்ற நிலை அரசு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. நாளாக இந்த போராட்டம் நீர்த்து போய்விடும், இவர்கள் நாளாக இங்கே தங்கியிருக்க முடியாது என்றெல்லாம் அவர்கள் எண்ணிக்கொண்டு இந்த போராட்டத்தை கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள். இவர்கள் கண்டுகொள்ளாமல் இருக்க போராட்டத்தின் வீரியம் அதிகமாகும். நாளுக்கு நாள் கூட்டம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த போராட்டத்தை இன்னும் வேறு விதமாக அதை வெளிப்படையாக சொல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. ஆகவே இந்த போராட்டத்தை வேறு விதமாக மிக நெருக்கடி இன்றைக்கு இடைநிலை ஆசிரியர்களை கைது செய்து இடைநிலை ஆசிரியர்களை பொறுப்பாளர்களை கைது செய்து இந்த போராட்டத்தை ஒடுக்கி இருக்கிறார்கள். இரவெல்லாம் கூட ரயில் நிலையங்களில் இருக்கக்கூடியவர்களை நீங்கள் இடைநிலை ஆசிரியர்களா, உடனடியாக செல்லுங்கள் என்று அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த போராட்டத்தை அப்படி ஒடுக்கி விடலாம் என்று நீங்கள் தயவு செய்து எண்ணிவிட வேண்டாம். எங்களுக்கான ஒரே ஒரு கோரிக்கை தான், ஆரம்ப கட்டங்களிலிருந்து அதுவும் நீங்கள் சொன்ன தேர்தல் அறிக்கை 181 நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்கிற ஒற்றை கோரிக்கையோடு நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். சாதாரண முறையில் அழைத்து பேச்சுவார்த்தை கூட நடத்த இயலாத அளவிற்கு அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இது நீடித்தால் எங்களுடைய போக்கும் மாறுபடும், எங்களுடைய போராட்டங்களின் விதங்களும் மாறுபடும். அரசுக்கு நெருக்கடியை கொடுப்போம் என்று சொல்லி பொங்கலை இங்கேதான் கொண்டாடுவோம், நீங்கள் எதுவும் அறிவிக்காத வரையில், எதுவும் அழைத்து பேசாத வரையில் இது எங்களுக்கு இழுக்கல்ல, தமிழக அரசுக்கு இழுக்கு. தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை வீட்டில் கொண்டாடாமல் வீதியில் கொண்டாட வைப்பது மிக கேவலமானது என்பதை இந்த நேரத்திலே திட்டவட்டமாய் தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது இந்த ஆசிரியர் பெருமக்கள் இந்த பொங்கல் தினத்தை நாங்கள் வீதியிலே கொண்டாடுகிற அளவிற்கு இந்த அரசு தங்களை தள்ளி இருக்கிறது. எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து பாரத மாதா வேடமிட்டு இன்றைக்கு நூதன முறையிலே போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம். தொடர்ந்து பல்வேறு கட்ட வடிவங்களில் போராட்டத்தை முன்னெடுப்போம் என்று எச்சரித்திருக்கிறார்கள். ஆமா, இன்னைக்கு இந்த நூதன போராட்டம் பாரத மாதா வடிவில் நிற்கிறீங்க, என்ன சொல்ல விரும்புறீங்க? ராணி மாதிரி 181 வந்தால் நாங்கள் ராணி மாதிரி வாழ்வோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் நாங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக பணி நிரந்தரம் செய்வார் அமைச்சர் அப்படின்னு நம்பிக்கையில் நாங்கள் இந்த மாதிரி வேடம் அணிஞ்சு நாங்கள் வந்திருக்கோம். திமுக அரசு 181 பணி நிரந்தரம் செய்து விடுவார்கள் என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் நிற்பதாக அவர்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள். ராணி மாறி வாழ வேண்டிய எங்களை இன்றைக்கு வீதியிலே தள்ளியிருக்கிறார்கள். இன்றைக்கு பாரத மாதா உருவமிட்டு 181 தலையிலே கிரீடமாக வைத்து பதாதைகளை கையில் ஏந்தி தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்திருப்பதாக ஆசிரியர்கள் வேதனையோடு தெரிவிக்கிறார்கள். இந்த பொங்கல் எங்களுக்கு வீதியில் தான் என்றால் அதையும் நாங்கள் முன்னெடுத்து பல்வேறு கட்ட போராட்டத்தை கொடுத்து இந்த அரசுக்கு நெருக்கடி கொடுப்போம். 181 நிறைவேற்றுகிற வரை இந்த போராட்டம் தொடரும் என்று திமுக அரசுக்கு இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் எச்சரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 12,500க்கும் மேற்பட்ட இந்த ஆசிரியர்கள் 181 அவர்கள் அதாவது பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை என்றால் போராட்ட வடிவமும் போராட்ட களமும் மாறுபடும் என்று எச்சரித்திருக்கிறார்கள். பகுதி நேர ஆசிரியர்களை ஒடுக்கியது போல, குறிப்பாக தொடர்ந்து ஒடுக்கப்பட்டு வருவது போல ஏற்கனவே இடைநிலை ஆசிரியர்களை நேற்று இரவு ரயில் நிலையங்களிலும் அவர் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் சென்று கைது செய்திருக்கிறார்கள். அவர்களை ஒடுக்கியது போல எங்களையும் ஒடுக்க வேண்டும் என்று நினைத்தால் இந்த போராட்டத்தினுடைய விஸ்வரூபம் வேறு மாதிரியாக இருக்கும் என்று ஆளுகிற திமுக அரசுக்கு அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மஞ்சளா,
பணி நிரந்தரம் கோரி தொடர்ந்து 5வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் பகுதி நேர ஆசிரியர்கள். களத்திலிருந்து தொடர்ந்து தகவல்களை வழங்கி வருகிறீர்கள். நன்றி ஜெயக்குமார்.